கேளுங்க. ஹாய் நேர்கள் அனைவருக்கும் அசோக் குமார் உங்கள் ஏகேபியின் மனமார்ந்த வணக்கங்கள். அண்ட் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்தி 2025. ஐ திங்க் அதுதான் ஒரு பிளெஸிங்கு. ஐ திங்க் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம சினிமாங்கிற இந்த பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கோம். ஸோ என்னதான் நம்ம ப்ரிவியூ தியேட்டரில் பார்த்தோ இல்லை டப்பிங் டயத்தில் பார்த்தோ நம்ம இது பண்ணியிருக்கோம், இது யோசிச்சு பண்ணியிருக்கோம், இந்த கதாபாத்திரம் இப்படி இப்படின்னு எல்லாம் தாண்டி இப்போ நம்ம படமே இல்லை, இது இட் ஹஸ் கான் டு அன் ஆடியன்ஸ். அண்ட் ஆடியன்ஸ் அதை உள்வாங்கி அவங்களோட ரெஸ்பான்சஸ் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ப்ராப்பரான சீக்வன்சஸ் எப்படி எந்தெந்த சீக்வன்ஸில் அவங்க நம்ம சில விஷயங்கள் யோசிச்சிருப்போம், பட் சில விஷயங்கள் எப்படி என்ன சீக்வன்ஸ் என்னத்தை ரசிக்கிறாங்க, எது அவங்க கிட்ட போய் சேருதுன்னு இந்த ஆடியன்ஸ் சைட்லேருந்து இந்த ஃபர்ஸ்ட் பியூரான ஒரு வெர்ஜின் ரெஸ்பான்சஸ் வரப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் லவுட்லி சொல்லுங்க நண்பா. படத்துல வந்து பாடல்கள் தான் வந்து ஒரு படி அதிகமா தூக்கி கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. சரி. உங்களுக்கு அது எப்படி இருக்கு? பாடல்கள் படமா இல்லை, ஐ திங்க் கிரைம் த்ரில்லர் மாதிரி ஒரு ஜானரே ஐ திங்க் ஒரு ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கும் மிகப்பெரிய ப்ளஸ். ஹாரர், கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரி. ஏன்னா ஆர்ஆர் சரி, மியூசிக் சரி, அது எல்லாத்துக்குமே அவங்க ஸ்கோரிங்கான போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் ஐ திங்க் இந்த முழு குழுவே, நாட் ஒன்லி த மியூசிக், ரகு இந்த படத்தோட இசையமைப்பாளர் இஸ் ரியலி டன் வெல். சினிமாட்டோகிராஃபர் ரமியும் சரி, அதை தாண்டி தயாரிப்பாளரும் இயக்குனரும். தயாரிப்பாளர் வாஸ் கார்த்திகேசன் சார், இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அவரும் நடிச்சிருப்பார். அண்ட் இயக்குனர் மணிமூர்த்தி சார். ஐ திங்க் ஃபர்ஸ்ட்லி எனக்கு இந்த படம் அறிமுகமானதே வாஸ் மணிமூர்த்தி சாரோட ரைட் ஹேண்டாக ஆல்பர்ட், இந்த படத்தோட கோ டைரக்டர். ஸோ சொல்லி ஒரு புது டீம் ஒரு ஃப்ரெஷ் முயற்சியில் இருக்குதுன்னு சொல்லி அவர் முன்னி வந்தார். எனக்கே நானே ஜீரோலேருந்து எனக்கு கரியர் ஆரம்பிச்சுவேன். முருகா பிடிச்சிருக்கு, கோழி கூதுன்னு போனவன். இப்போ இங்கே வரைக்கும் மாய புத்தகம், கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ லாரா வந்திருக்கு. ஒரு புது டீமோட நேர்த்தியான அப்ரோச் பார்க்கும்போது சப்போர்ட் பண்ணலான்னு மனசு சொல்லிச்சு. நட்புக்காக தான் இந்த படம் பண்ணியிருக்கேன். அந்த நட்பு ஜெயிச்சிருக்கு, அந்த நட்பு நிலச்சி நிற்குதுங்கிற விஷயத்தில் சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி ஹஸ் டன் தியர் பார்ட் வெல். ஈவன் கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ண பல புதுமுகங்களுக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பு, ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு. எவ்ரிபடி ஹஸ் டன் தியர் பார்ட் ரியலி வெல். அது முழு டீமுக்கே ஐ எம் ஹாப்பி ஃபார் தி என்டையர் டீம். உங்கள் மூலமாக, மீடியா மூலமாக இந்த ஆடியன்ஸஸ் இன்னும் தியேட்டர்ஸ்குள்ளே வந்து இந்த படத்தை பார்க்கணும், ரசிக்கணும், இன்னும் பல பேர்கிட்ட பகிர்ந்துக்கணும். உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் நம்ம ஆஸ் அ டீம் காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. ஆக்சுவலி ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு ஃபஸ்ட்டில். ஏன்னா நான் இந்த படம் பார்க்கவே இல்லை, லைக் அவுட் பார்க்கவே இல்லை. இன்றைக்கி ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலான்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்ம போர்ஷன்ஸ் வரும்போது, நம்ம சீன்ஸ் வரும்போது எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் பட் நல்ல பாசிட்டிவாக வந்திருக்கு, என்கேஜிங்காக இருந்துச்சு. எனக்கு கூட பாடி நம்ம பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கும் தான் கிளைமேக்ஸ் எதுவும் தெரியல, அதான் நானும் மிஸ் பண்ணியிருந்தேன் என்ன நடக்குன்னு. பட் ஐம் ஸோ ஹாப்பி, நல்லா வந்திருக்கு. ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் படத்தில் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கதை கேட்கும்போது அது பெருசாக ஃபீல் ஆகிருக்காது. பட் இங்கே லாராவை ரிவீல் பண்ணுற அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதான் நம்ம ப்ரமோஷன் பண்ணும்போது லாரா என்னோடது யாருன்னு காட்ட முடியாது. ஏன்னா லாரா ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஸோ ட்விஸ்டர்ல எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ லாரா ஸ்க்ரீனில் வரும்போது ஆடியன்ஸ்க்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எனக்கு ரொம்ப லைக் அது கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் அது நல்லா வந்தேன். நான் எப்படி ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது அவங்க சஸ்பென்ஸை சொன்னீங்களோ அது மாதிரி வந்திருக்குன்னு தான் என்னோட ஐ ஹோப் அப்படி வந்திருக்குன்னு. ஸோ ப்ளீஸ் டு வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி என் பேர் திலீப் குமார். நான் இப்போ தான் சின்ன திரையில் தான் சீரியல்ஸ் நடிச்சிட்டு இருந்தேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூட் படம். ஃபஸ்ட் டைம் நான் பெரிய திரையில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் எங்கள் பேரண்ட்ஸ், என் ஃபேமிலியோட பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் படம் பார்த்து ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு த்ரில்லர் படம். இது உண்மை சம்பவத்தை மையமாக பண்ணி எடுத்தாங்க. டேரக்டர் எங்களுக்கு கதை சொல்லும்போது இந்த கேரக்டராக கதாபாத்திரமாக மாறணும்னு சொல்கிறதுக்கு அதுக்காக நாங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணோம் இந்த படத்தில். இன்றைக்கி எல்லாருமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே புதுமுகங்களாக நடிச்சிருக்காங்க. எல்லோரும் அவங்களோட பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்துருக்கோம். அதுதான் இன்றைக்கி எல்லாருமே பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஏன்னா எல்லோரும் யதார்த்தமாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பீங் ஆஸ் அ தியேட்டர் ஆர்டிஸ்ட், நான் இந்த மாதிரி ஒரு என்ன தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக நம்ம ட்ராமா மட்டுமே பண்ணிவிட்டு சீரியல் மட்டுமே இருந்தோம். பட் இந்த மாதிரி ஒரு பெரிய திரையில் பார்க்கும்போது இந்த ஒரு புத்தாண்டு வந்த உடனே ஒரு ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகணுன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் என் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் மக்கள் கிட்டேருந்து வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த டைரக்டர் மணிமூர்த்தி சார் அண்ட் ஆல்பர்ட் சாருக்கும் ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார் ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் நீங்கள் எல்லாம் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும். ஏன்னா எல்லோரும் அன்எத்திக்கல் வெப்சைட்ஸில் படம் பார்த்துட்டு இன்றைக்கி எல்லாம் ஓடிடியில் படம் பார்த்துட்டு வீட்டிலே இருந்துறீங்க.
தியேட்டர்ஸ் எல்லாமே நிறைய மூடுறாங்க. ஸோ அந்த இஷ்யூ தான் இன்றைக்கி ரொம்ப எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கன்சர்னாக இருக்குது. மக்கள் எல்லாம் நீங்கள் தியேட்டருக்கு வந்து காசு கொடுத்து படம் பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வளர்ந்து வர ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்கும் எங்களுக்கு நாளைக்கு ஊக்கமாக இருக்கும். நாங்கள் அடுத்தடுத்த படத்தில் நாங்கள் நடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தியேட்டருக்கும் ஒரு ஒரு வருமானம் இருக்கும். இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த சினிமாவில் நடித்த எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து படம் பார்த்தா மட்டும்தான் எங்களுக்குலாம் பெனிஃபிட்டாக இருக்கும். எல்லாரும் படம் வந்து தியேட்டரில் பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ். படம் எப்படி இருந்துச்சு? படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் அதாவது தினேஷ்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். என்னோட ஸ்கோப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. படம் கதையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை கொடுக்குற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் இருக்குது. ஸோ என் மேலே சந்தேகப்பட்டு தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஆடியன்ஸோட உட்காந்து அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சின்ன சின்ன ரோல்கள் பண்ணியிருக்கேன். இது வந்து த்ரூ அவுட்டாக வர்ற ஒரு ரோல்ன்றதால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த படமாக பார்க்கும்போது அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கா? சூப்பராக ஒர்க் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சூப்பராக ஒர்க் ஆகிடுச்சு. அதாவது நேற்று கூட விமர்சனத்தில் போட்டிருந்தாங்க படத்தில் ட்விஸ்ட்டுக்கலாம், படமே ட்விஸ்ட்டாக இருந்தது, அந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. நாங்கள் நடிக்கும்போது ஃபுல் கதை எங்களுக்கு தெரியாது. டேரக்டர் வந்து அது இதாக தான் வச்சுருந்தார். லாரா யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஸோ எங்களோட இதில் நாங்களே பண்ணிகிட்டு இருக்கோமே, ஹீரோவே வரமாட்டேன்னு நாங்களும் நினச்சிருக்கோம். காம்பினேஷன் ஷார்ட்ஸே இல்லை எங்களுக்கு. ஆனால் டோட்டலாக இதை வந்து அழகாக வந்து ஜெல் பண்ணிட்டார். ஸோ பாடல்கள்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப அருமையாக பாடல்கள். ஒரு முஸ்லீம் அல்லா சம்மந்தமாக ஒரு பாடல் இருக்குது. அப்புறம் காரைக்காலத்தில் நடந்த திருவிழாவை வச்சு மையப்படுத்தி ஒரு அழகான அனுராதா ஸ்ரீ மேம் பாடியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ரகு ஸ்ரவன் வந்து ரொம்ப அருமையாக மியூசிக் பண்ணுறாங்க. த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக படம் ரொம்ப ஒர்த்தபுளாக வந்திருக்கு. நல்லா இருக்குது.